If H is a subgroup of G, let n of H equal to set of all elements in G such that G inverse equal to H, then the followings are true. N of H is a subgroup of G. If H is a normal subgroup of N of H, அதாவது ஒரு சப்குரூப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜிங்கிறது குரூப், சரிங்களா? ஹச்சுங்கிறது அதுக்கு சப்குரூப். ஹச் வந்து நார்மல் இல்லை, அது ஒரு சப்குரூப். இதை நார்மலாக நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா, இந்த சப்குரூப் வந்து என் ஆஃப் ஹச் அப்படிங்கிற ஜிக்கு சப்குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்குரூப்புக்கு ஹச் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் சப்குரூப்பாக ஆக்ட் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் ஹச் ஈஸியா ஹச் ஈஸியா நார்மல் இன் என் ஆஃப் ஹச். If H is normal subgroup of the group K in G, then K is subgroup of N of H. இதோட மீனிங் என்ன? N of H is the largest subgroup of G in which H is normal. H நார்மலா இருக்குன்னா எதுல தான் நார்மலா? லார்ஜஸ்ட் H நார்மலா இருக்கிற நார்மல் லார்ஜஸ்ட் குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா N of H. That's all. H is normal in G if and only if n of H equal to G. இப்போ n of H னா ஏற்கனவே என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன், சரிங்களா? H வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்ததுனாக்கா அந்த n of H வந்து ஹோல் குரூப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இட் இஸ் இட் செல்ஃப் கன்சிடர்ட் as a definition of எதெல்லாம் if and only if ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நார்மல் சப் குரூப்புக்கான டெஃபினேஷனும் சொல்லலாம், சரிங்களா? இப்போ நார்மல் சப் குரூப்புக்கு இன்னொரு கண்டிஷன் நமக்கு கிடச்சிருக்கு. H is normal if and only if n of H equal to G. That's all. If n and m are normal subgroup of G, then the product Nm is also normal subgroup of G. Suppose that n and m are two normal subgroup of G and their intersection is single element E, then for any n belongs to n and m belongs to m, nm equal to m1. அதாவது ரெண்டு நார்மல் சப்குரூப் எடுத்துட்டோம், ரெண்டுக்கும் வந்து இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரெண்டு நார்மல் சப்குரூப் உள்ள வேறு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்பொழுது அது வந்து காம்பலிட்டிவ் ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணும். If G is a cyclic subgroup H of G, if G is a cyclic subgroup H of G is normal in G, then every subgroup of H is normal in G. அதாவது இந்த தேரத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிங்கிறது என்ன இங்கே குரூப், ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்குரூப் ஆஃப் ஜி. மோர் ஓவர் ஹச் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சைக்ளிக்காக இருக்குது, சரிங்களா? ஹச் வந்து நார்மலாக இருந்துச்சுனாக்கா ஹச்சோட எல்லா சப்குரூப்பும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹச் சைக்ளிக்கு, அப்புறம் ஹச் வந்து நார்மல். இவ்வளோ கண்டிஷன் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஹச்சுக்கு எத்தனை சப்குரூப் எடுத்தாலும் அது எல்லாமே என்னவா இருக்கும்னாக்கா நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஸோ ஜி குரூப்பு H is a cyclic subgroup of G, then every subgroup of H is normal subgroup. இது வந்து cyclic அப்படிங்கிற கண்டிஷனை ட்ராப் பண்ணிட்டோம்னாக்கா இந்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஜிங்கிறது குரூப்பு, சரிங்களா? இ சப்குரூப் ஆஃப் எஃப் சப்குரூப் ஆஃப் ஜி, வேறு இ வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், இ வந்து நார்மல் இன் எஃப். இ இஸ் எ நார்மல் சப்குரூப் ஆஃப் எஃப். எஃப் இஸ் normal in G, then E need not be normal in G. அது E வந்து Gக்கு நார்மலா இருக்கணும்னா F என்னவா இருக்கணும், ப்ரீவியஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எப்படி? சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்கணும், சரிங்களா? E வந்து F வந்து சைக்ளிக் சப்குரூப்பாக இருந்து அது நார்மலாக இருந்துச்சுனாக்கா எஃபோட சப்குரூப்பும் கண்டிப்பாக என்னவா இருக்கும், நார்மலாக இருக்கும். மற்றபடி E வந்து நார்மலாக இருக்குது, எஃப்பும் நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா E வந்து what is here? E is normal in F. F is normal in G. Then E need not be normal in G. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. If n is normal in G and A belongs to G, then NA belongs to quotient group. அது நமக்கு தெரியும். And
ஆர்டர் ஆஃப் NA இஸ் டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் A. இப்போ ஒரு குரூப் இருக்குது, அதுக்கு நார்மல் சப் குரூப் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அந்த நார்மல் சப் குரூப்புக்கு G is a group, N is a நார்மல் சப் குரூப் ஆஃப் G. அப்போ நார்மல் சப் குரூப்புக்கு ரைட் கோசெட்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ரைட் கோசெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரைட் கோசெட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டில் போட்டோம்னாக்கா அதான் கோஷன் குரூப்பு. கோஷன் குரூப்பும் வந்து எகைன் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், இது குரூப்புக்கான எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறால இது ஒரு குரூப்னு சொல்லியாச்சு. இப்போ ஏவோட ஆர்டர், ஏங்கிற எலமெண்ட் எதில் இருக்கும், ஜியில் எலமெண்ட் இருக்கும். NA அப்படிங்கிற எலமெண்ட் என்னத்தில் இருக்கும், G ஓவர் Nல இருக்கும். ஒரு குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், ஆர்டர் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏக்கும் ஆர்டர் ஆஃப் N ஆஃப் ஏக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னது, ஆர்டர் ஆஃப் N ஆஃப் ஏ இஸ் ஏ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ. அப்போ கண்டிப்பாக என்னன்னாக்கா, இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 10 அப்படின்னாக்கா, ஆர்டர் ஆஃப் N ஆஃப் ஏ என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 10ஓட டிவைசஸில் ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்க முடியும். ஸோ வாட் ஆர் தி டிவைசஸ் ஆஃப் 10? 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும். ஸோ அதுதான் ஆர்டர் ஆஃப் N ஆஃப் ஏ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. வேற எந்த நம்பரும் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஆர்டர் ஆஃப் N ஆஃப் ஏ இஸ் டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ. இதை பேஸ் பண்ணி 1 மார்க் காயின் பண்ணலாம் தாராளமாக. If N is a normal subgroup of the finite group G such that index of N in G and order of N are relatively prime, then for any x belongs to G, x power order of N equal to E. என்ன கண்டிஷன், N வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்குது, Gங்கிறது ஃபைனைட் குரூப். அப்புறம் அதுக்கு இண்டெக்ஸ் பார்க்குறோம். அந்த இண்டெக்ஸும் குரூப்போட நார்மல் சப் குரூப்போட ஆர்டரும் ரிலேட்டிவ்லி பிரைமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஜியிலேருந்து எந்த ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணியும் அந்த எலமெண்ட்டோட பவரில் ஆர்டர் ஆஃப் என்ன போட்டோம்னா அந்த எலமெண்ட் வந்து என்னவா ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா ஐடென்டி எலமெண்ட்டாக ரெடியூஸ் ஆகிக்கும். அடுத்து ஒரு ஜென்ரலாக ஒரு குரூப் டிஃபைன் பண்ணுறேன். என்ன குரூப் அப்படின்னாக்கா, குரூப் ஆஃப் சிம்பிள்ஸ். அந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்ன ஃபார்மெட்டில் இருக்குனாக்கா எக்ஸ் பவர் ஐ இன்ட்டு ஒய் பவர் ஜி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஐஜே வேல்யூஸ் எதுலேருந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா 0லேருந்து N-1 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 2 எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா பவர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எக்ஸ் பவர் ஐ ஒய் பவர் ஜே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஐ டேஷ் ஒய் பவர் ஜே டேஷ் அப்படின்னாக்கா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ டேஷ் அண்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஜே டேஷ் அப்படி இருக்கணும். சரிங்களா? இதில் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பவர் என் ஈக்குவல் டு இ ஃபார் என் கிரேட்டர் தென் 2. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா xy இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு குரூப் எழுதணும் அப்படின்னாக்கா அந்த குரூப்பில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 2n எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த குரூப் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் அபிலியன் குரூப்பாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து ஐயோட எலமெண்ட் வந்து பவர் வந்து இந்த எக்ஸ் பவரில் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் பவரில் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன ஆகிடுது, இங்கே இ வருது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸ் வந்து 2 அப்படின்னு அர்த்தம், ஆர்டர் ஆஃப் ஒய் வந்து இங்கே என்னன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற எண்ணை பொறுத்து ஆர்டர் ஆஃப் ஒய் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு எந்த ஒரு ஆர்டர் ஈவன் ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு நான் அபிலியன் குரூப் சொல்லுங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு நம்மளால எத்தனை ஈவன் ஆர்டர் உள்ள நான் அபிலியன் குரூப்பும் செலக்ட் பண்ணலாம். எப்படி இந்த ஆர்டர் இப்போ எண்ணுக்கு பதிலாக 3 கொடுங்களேன், எண்ணுக்கு ஏன்னா 2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஏன் 2 சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, இங்கே தெளிவாக சொல்லிட்டேன் n கிரேட்டர் தென் 2ன்னு. இப்போ n ஈக்குவல் டு 2 கொடுத்தா இங்கே என்ன வரும், 2 2 4 வருமா? 4 ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு நான் அபிலியன் குரூப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஆர்டர்ஸ் 5 வரைக்குமே எல்லா குரூப்புமே அபிலியன் குரூப் தான். சரிங்களா? அப்போ ஆர்டர் 3, அப்போ n வேல்யூ 3 அப்ளை பண்ணால் 6. அப்போ ஆர்டர் 6 இருக்கிற அபிலியன் குரூப்பு இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். n ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணிங்கனாக்கா 4 2 8. அப்போ ஆர்டர் 8 இருக்கிற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு நான் அபிலியன் குரூப்பை ஜெனரேட் பண்ண முடியும். n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா 5 2 10. அப்போ ஆர்டர் 10 இருக்கிற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்னால் ஒரு நான் அபிலியன் குரூப் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த கண்டிஷன்ஸோட ஜெனரேட் பண்ணுற ஒரு நான் அபிலியன் குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைஹெட்ரல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்னோட வேல்யூ வந்து ஆட் நம்பர் ஆரம்பிச்சுனாக்கா அந்த குரூப்புக்கு சென்டரில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் ஐடென்டி எலமெண்ட் இ. இங்கே n வந்து நம்ம ஈவன் நம்பரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த குரூப்போட சென்டருக்கு லார்ஜர் தென் ஈயா இருக்கும். இ இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில நம்பர்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப்புக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டைஹெட்ரல் குரூப். இப்போ n ஈக்குவல் டு 3 அப்படின்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னாக்கா எந்த மாதிரிலாம் நம்பர் வரும் பாருங்க. என்னோட வேல்யூ 3 அப்படின்னாக்கா இங்கே n என்ன சொல்லியிருக்கோம், இங்கே i, j ஃப்ரம்
0 to n minus 1 சொல்லியிருக்கேன்னா n equal to 3 அப்படின்னு போட்டோம்னாக்கா ஐயோட வேல்யூ ஜெயோட வேல்யூ எதுலேருந்து எதுக்கு தான் வர முடியும் 0, 1, 3 போட்டோம்னாக்கா 3 minus 1 2 வரைக்கும் தான் போக முடியும் சரிங்களா. அப்போ i, j ரெண்டுக்கும் வேல்யூ வந்து 0, 1, 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இதில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரத்துக்கு what are the possibilities அப்படின்னு பார்த்தோம்னாக்கா x, y, xy, xy ஸ்கொயர், y ஸ்கொயர், e இவ்வளோதான் டோட்டலாக இதில் வர முடியும் சரிங்களா. ஏன்னா x power i, y power jன்னு போட்டிருக்கோங்களா, ரெண்டுத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோவில் எக்ஸ் பவர் 0 ஸ்டார்ட் பண்ணுவோம். x power 0, y power 0, அடுத்து x power 0, y power 1, அடுத்து x power 0, y power 2. இது போட்டோம்னாக்கா இது வந்து என்ன எலமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடென்டி எலமெண்ட். இது வந்து x power 0ங்கிறது ஐடென்டிட்டி, y power 1 அப்படிங்கிறது என்ன ஆகிடும் உங்களுக்கு y. இது வந்து என்ன வந்துடும் y ஸ்கொயர் வந்துடும். அடுத்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னாக்கா x power 1, y power 0, x power 1, y power 1, அடுத்து x power 1, y power 2 செலக்ட் பண்ணோம்னாக்கா என்ன வரும் உங்களுக்கு x, xy, x, y ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா. அதுதான் அந்த குரூப்லாம் எலமெண்ட்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ xy, xy ஸ்கொயர், x, y, y ஸ்கொயர் அண்ட் ஃபைனலி எலமெண்ட் e. டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் வருது பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 எலமெண்ட்ஸ் வருது. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பவர் n ஈக்குவல் டு இன்னு சொன்னோமா, அப்போ n ஈக்குவல் டு 3ன்னு எடுத்ததுனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ, ஒய் கியூப் ஈக்குவல் டு இ. அப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை எடுத்தோம்னாக்கா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்வர்ஸ் எக்ஸ். இதை வந்து வேற மாதிரியும் சொல்லுவாங்க. வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கனாக்கா லெஃப்ட் சைடு ஒய்யால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா ஒய் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒய்ன்னு ஒரு சி ஆகிடும் எக்ஸ்னு தெரியுமா. அப்போ ஒய் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு குரூப் எழுதுறோம்னாக்கா இட் இஸ் கால்டு டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் நம்ம பார்த்த S3யும் ஈக்குவல். அப்போ புரிந்து படித்தோம்னாக்கா இப்போ நம்ம டக்குனு இது வந்து வித்தியாசமாக தான் இருக்குது சரிங்களா. நான் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறேன். அப்படி ஜென்ரலாக டிஃபைன் பண்ணது கடைசியில் இது வந்து என்னத்துக்கு ஈக்குவலாக வந்து நிற்குது பாருங்கள், S3க்கு வந்து ஈக்குவலாக நிற்குது. ஏன்னா S3ல என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு சொன்னோம், இ இருக்குது, பை இருக்குது, சை இருக்குது, அப்புறம் சை ஸ்கொயர் இருக்கும், பை சை இருக்கும், இன்னொன்று நான் சொன்னோம் அப்படின்னாக்கா பை சை ஸ்கொயர்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா. அதே தான் இங்கே இருக்கு பாருங்க. தட்ஸ் ஆல். Let G be a group in which for some integer n greater than 1 ab whole power n equal to a power n b power n for all a comma b belongs to G. Gங்கிறது குரூப், ab whole power n equal to a power n for all a power n b power n for all a comma b belongs to G அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த குரூப்பில் நான் வந்து இப்படி ஒரு குரூப் டிஃபைன் பண்ணுறேன், என்னது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பவர் n வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் டிஃபைன் பண்ணுறேன். அந்த குரூப் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் சப் குரூப்பாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் G power 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, அதாவது ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த செட்டுக்குள்ளே போட்டோம்னாக்கா அதான் G ஸ்கொயர் சரிங்களா. அது வந்து என்னவா இருக்கும்னாக்கா நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். எதுக்கு ஜிக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஜி வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏபி ஹோல் பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் n பி பவர் n அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண குரூப் வந்து ஜிக்கு என்ன குரூப்பாக இருக்கும்னாக்கா நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜி பவர் n மைனஸ் ஒன் அர்த்தம் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி இஸ் ஆல்சோ ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்புறம் ஒரு ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏபி ஹோல் பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் n பி பவர் n அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா கண்டிப்பாக ஏ பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு பி பவர் n இஸ் ஈக்குவல் டு பி பவர் n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் ஒன் அப்படிங்கிற கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து ஏபி ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஹோல் பவர் n இன்ட்டு n மைனஸ் ஒன் ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா ஈன்னு வரும். ஸோ ஒரு குரூப்பு ஏபி ஹோல் பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் n பி பவர் n for n greater than 1 and for all a comma b belongs to G அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாக்கா அந்த குரூப்பு இந்த 4 கேரக்டரையும் வச்சிருக்கும். Let G be a group such that ab whole power p is equal to a power p b power p for all a comma b belongs to G where p is prime number. ஏற்கனவே பார்த்ததுக்கும் இதுக்கு என்னன்னு கேட்டினாக்கா போன எக்ஸாம்பிளில் n வந்து பிரைம் நம்பராக இருக்குங்கிற அவசியம் இல்லை. இப்போ பர்டிகுலராக அதுக்கு பிரைம் நம்பராக சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா அந்த குரூப் எக்ஸ்ட்ரா ஒன் மோர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது
நம்ம அந்த குரூப்லேருந்து ஒரு சப்செட் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் எக்ஸ் பவர் பி பவர் எம் இஸ் ஈக்குவல் டு இ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சப்செட் டிஃபைன் பண்ணுறேன். அந்த சப்செட் வந்து அந்த குரூப்புக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தட் ஃபார்ம்ஸ் அண்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அடுத்து ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2/2 ரியல் மேட்ரிசஸ். எந்த மாதிரி ரியல் மேட்ரிசஸ்? A B C D where A B 0 D where A D not equal to 0. செட் ஆஃப் ஆல் 2/2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்லேயே பர்டிகுலர் கேஸ் வரதுல இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அதில் வந்து என்ன நடத்துனாக்கா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் உள்ள எல்லா என்ட்ரியை வந்து ஜீரோவாக வச்சுக்கிட்டேன். இந்த எலிமெண்ட் ஜீரோவாக இருக்கிற மாதிரி உள்ள நான் சிங்குலர் 2/2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கூட எடுத்து ஒரு செட்டில் போடுறேன். அதான் ஜி. சரிங்களா? அந்த ஜிக்கு நான் இந்த மாதிரி ஒரு சப்செட் டிஃபைன் பண்ணுறேன். வாட் இஸ் n? n equal to set of all 2/2 matrices whose entries are 1b 0 1. கண்டிப்பா இதோட determinant value not equal to 0 வரும். சரிங்களா? இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிஃபைன் பண்ண செட்டு வந்து ஜிக்கு வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா நார்மல் சப் குரூப்பா ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நார்மல் சப் குரூப் ஆக்ட் ஆகும் அப்படின்னாலே என்னால் எதை பற்றி பேச முடியும்? கோஷன் குரூப்பை பற்றி பேச முடியும். சரிங்களா? கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாலே எதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறோம்? நார்மல் சப் குரூப்பை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறோம். மோர் ஓவர் அந்த கோஷன் குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அபிலியன் குரூப்பாக இருக்கும். பாருங்க, ஜி வந்து இங்கே வந்து என்ன குரூப் கிடையாது, அபிலியன் குரூப் கிடையாது. ஆனால் அது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்? ஒரு நான் அபிலியன் குரூப்புக்கு கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணும் பொழுது அது அபிலியன் குரூப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சரிங்களா? எடுத்துக்கிட்ட குரூப் வந்து அபிலியன் குரூப்பாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதோட கோஷன் குரூப் கண்டிப்பாக அபிலியனாக தான் இருக்கும். சரிங்களா? எடுத்துக்கிட்ட குரூப் வந்து நான் அபிலியன் குரூப்பா எடுத்துட்டா அதோட கோஷன் குரூப் வந்து கண்டிப்பா நான் அபிலியன் தான் வருமா? அபிலியனாகவும் வரலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள். தட்ஸ் ஆல். மேப்பிங் எஃப் ஃப்ரம் அடுத்து முக்கியமான கான்செப்ட் வர போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோமோமார்பிசம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துலேயுமே வரும். இந்த ஹோமோமார்பிசம் குரூப்ஸில் வரும். இந்த குரூப்ஸில் வந்து அடுத்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஹோமோமார்பிசம் தியரம்ஸ் நிறையா இருக்குது. 2-3 தியரம் இருக்குது. அப்புறம் ரிங்கில் ஹோமோமார்பிசம் இருக்குது. வெக்டர் ஸ்பேஸில் உள்ள லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹோமோமார்பிசம் தான். சரிங்களா? அதனால் ஹோமோமார்பிசம் அப்படிங்கிறது இந்த அல்ஜிப்ரா பூராவே வரும். குரூப்லேயும் இருக்கும், ரிங்லேயும் இருக்கும், வெக்டர் ஸ்பேஸ்லேயும் இருக்கும். சரிங்களா? அதனால் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஹோமோமார்பிசம். அப்போ ஹோமோமார்பிசம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன கண்டிஷன் பார்க்கலாம். A mapping F from a group G into a group G bar is said to be homomorphism if for all A, belongs to G, f of AB is equal to f of A, f of B. இத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜி குரூப்னு சொல்லணுமா? ஜி இஸ் ஏ குரூப்பா? அப்போ அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். அப்போ அதுக்கான ஆப்ரேட்டர் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஜி கமா ஸ்டார் இஸ் ஏ குரூப். அடுத்து ஜி பாருங்கிறது இன்னொரு குரூப்பா? ஜி பார். அதுக்கான ஆப்ரேட்டர் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே இங்கே ஸ்டார் யூஸ் பண்ணனால நான் ஸ்டார் யூஸ் பண்ண முடியாது. வேற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓ அப்படிங்கிற இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு குரூப்பு, இதுவும் ஒரு குரூப்பு. எஃப்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜியிலேருந்து ஜி பாருக்கு ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கணும்னாக்கா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாக்கா எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு சொல்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏபி ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் வந்து ஏபி எதில் செலக்ட் பண்ணுறோம்னாக்கா ஜியில் செலக்ட் பண்ணுறோம். அதனால இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் வந்து ஜியில் உள்ள ஆப்ரேட்டர். இங்கே எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜி பார்ல இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் வந்து எதிர் உள்ள ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜி பார்ல உள்ள ஆப்ரேட்டர். அப்போ இதோட மீனிங் எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் எஃப் ஆஃப் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் வந்து ஜியில் உள்ள ஆப்ரேட்டர், எஃப் ஆஃப் ஏவுக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் வந்து ஜி பார்ல உள்ள ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? இங்கே எப்படின்னாக்கா இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தயவு செய்து தப்பாக நினச்சிடாதீங்க. இதுதான் பர்ஃபெக்டாக சொல்லணும்னாக்கா ஹோமோமார்பிசத்துக்கான டெஃபினேஷன். எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் குரூப் ஜி டு குரூப் ஜி பார் அண்ட் ஸ்டார் இஸ் ஆப்ரேஷன் இன் ஜி and O is operation in G bar, then F is said to be homomorphism from G to G bar if it satisfies the condition f of A star B is equal to f of A O f of B. That's all. Note, அதான் நான் இப்போ சொன்னதான் இங்கே சொல்லியிருக்கேன். என்னது? AB is computed in G using the product of elements of G.
whereas on the right hand side of this relation f of a f of b the product is that of elements in g bar. g barல உள்ள ப்ராடக்ட் அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஹோமோமார்பிசத்துக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னாக்கா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து f is function from g to g. டொமைன் கோடொமைன் ரெண்டுமே வந்து சேமாவே எடுத்துக்கிறேன். f is function from g to g. அப்போ ஆப்ரேட்டர் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்ரி இதில் எஃப் வந்து ஜிலேருந்து ஜிக்கு ஒரு ஃபங்க்ஷனு எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ. ஜிலேருந்து எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணாலும் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, ஜிலேருந்து எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணாலும் ஐடென்டி எலமெண்ட்டோட மேப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இது ஹோமோமார்பிசமாக இருக்கும். செக் பண்ணலாமா? இப்படி ரெண்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்டார் ஒய்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஈக்கு மேப் பண்ணும். அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் ஜியில் தான் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈன்னு வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் வந்து இ. ஏன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் இ தான் ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இ போட்டுக்கிறீங்க, ஸ்டார் எஃப் ஆஃப் ஒய்க்கும் இ போட்டுக்கிறீங்க. இ ஸ்டார் இ ஆன்சர் என்ன? இ. அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் ஒய் கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. அப்போ இது வந்து என்ன குரூப்? இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன். சரி, அடுத்தது பார்க்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதுக்கு பார்த்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார்த்தோம்னாக்கா அதுக்கு எப்படி வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷனோட மீனிங் என்ன? இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அதே அவுட்புட் வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்டார் ஒய்னு வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதே ஆன்சர் எக்ஸ். எஃப் ஆஃப் ஒய் என்ன? இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதே ஆன்சர் ஒய். இப்போ எப்படி வந்திருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் ஒய்னு வந்துருச்சா? அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் எஃப் ஆஃப் ஒய் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? ஹோமோமார்பிசமாக இருக்கும். இது வந்து எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், எல்லா எலமெண்ட்டையும் ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு ரிலேட் பண்ணுறது. இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டினாக்கா ஜியில் உள்ள எல்லா சேம் ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இதை. சரிங்களா? இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதே அவுட்புட்டாக வரும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன்ஸ். இதை தவிர வேற இந்த மாதிரி நிறையா நம்மளால டிஃபைன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஹோமோமார்பிசத்துக்கு மட்டுமே நான் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் ஹோமோமார்பிசம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஃபங்க்ஷன் ஹோமோமார்பிசம் அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால சில நிறையா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜி வந்து ஆர் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாட் இஸ் ஜி? ஜிங்கிறது ஆர் பிளஸ் செட் ஆஃப் ஆர் ரியல் நம்பர்ஸ் அண்டர் த ஆப்ரேஷன் பிளஸ். அடுத்து ஜி பார் என்ன சொல்லியிருக்கேன்? செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் ஆர் மைனஸ் ஜீரோ. சரிங்களா? அண்டர் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? எஃப்ங்கிறது எதுலேருந்து இருக்குது? ஃபங்க்ஷன் ஜிலேருந்து ஜி பாருக்கு ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? இதில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எலமெண்ட் எடுத்திங்கனாக்கா அது எதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2/x டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபங்க்ஷன். இது வந்து என்னன்னு செக் பண்ணும்? ஹோமோமார்பிசம் செக் பண்ணும். ஹோமோமார்பிசம் செக் பண்ணோம்னாக்கா ப்ராப்பர்ட்டி என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா? நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னாக்கா முக்கியமான விஷயம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் என்ன? ஜியில் உள்ள ஆப்ரேட்டர். ஜியில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இதோட அர்த்தம் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரைட். ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது? இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அதை 2ஓட பவரில் போட்டுக்கணும். 2ஓட பவரில் போட்டுருவா? இப்போ இங்கே இன்புட் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதை 2ஓட பவரில் போட்டணும். அப்போ 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போ 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 பவர் ஒய் அப்படின்னு எழுதிடலாமா? எழுதிக்கலாம். அப்போ 2 பவர் எக்ஸுங்கிறது என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 2 பவர் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டலாம். எஃப் ஆஃப் 2 பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 2 பவர் ஒய் என்ன வரும்? எஃப் ஆஃப் ஒய். சரிங்களா? அப்போ என்ன கண்டிஷன் நமக்கு கிடச்சிச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்
எஃப் ஆஃப் ஒய் கிடச்சிருச்சு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன். இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆன் டுன்னு என்ன அர்த்தம்? கோடமையில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்குமா? கோடமையில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆயிருக்காது. காரணம் என்ன? ஜி பார்ல வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம்ல, இதோட ஆன்சர் வந்து அவுட்புட் வந்து என்ன வரதுக்கே வாய்ப்பு கிடையாது. நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 பவரில் -1 போட்டாலும், 2 பவரில் -2 போட்டாலும், 2 பவரில் 1 போட்டாலும், 2 பவரில் 2 போட்டாலும், எந்த நம்பர் 2 பவரில் அப்ளை பண்ணாலும் அது நெகட்டிவ் நம்பர் வரது வாய்ப்பே இல்லை. ஆனால் கோடமையில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குமா? கோடமையில் R-0 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ there are some elements in கோடமைன் which has no pre-image. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் கிடையாது? ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் ஆன் டு பற்றிலாம் சொல்கிறீங்க? காரணம் இருக்குது. ஒரு ஹோமோமார்பிசம் 1-1 ஹோமோமார்பிசம் இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஒரு ஹோமோமார்பிசம் வந்து 1-1 ஆன் டூவாக இருந்ததுனாக்கா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால ஹோமோமார்பிசம் செக் பண்ணும்பொழுது ஆன் டூ செக் பண்ணிட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஜிங்கிறது S3ங்கிறது சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி 3. அதில் நான் ஜி பாருங்கிறது இது ஜி டொமைன். ஜி பார் வந்து என்ன எடுத்திருக்கோம்? E, பை அப்படிங்கிற இதோட சப்குரூப் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எதுலேருந்து இதுக்கு? ஜிலேருந்து ஜி பாருக்கு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படி? ஜியில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். எப்படி? பை பவர் ஐ சை பவர் ஜே அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஏன்னா ஐக்கு பதிலாக 0 போட்டோம்னாக்கா சை மட்டும் வந்துடும். ஜேக்கு பதிலாக 0 போட்டோம்னா பை மட்டும் உடையாந்துடும். வேல்யூஸ் 1-1 போட்டோம்னாக்கா மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் உடையாந்துடும். சரிங்களா? அதனால் இந்த ஜியில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் பை பவர் ஐ சை பவர் ஜே அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு இமேஜ் வந்து என்னன்னு போட்டுக்கிறேன்னாக்கா பை பவர் ஐ அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோமோமார்பிசமா இருக்கும். ரைட். அடுத்து என்ன? ஜிங்கிறது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன். ஸோ ஜி ஈக்குவல் டு இசட் பிளஸ். இப்போ இங்கே வந்து ஜி பாரும் இசட் தான், இசட் பிளஸ் தான். அப்போ எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் டு இசட். சரிங்களா? எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் டு இசட். இங்கே இசட்ல உள்ள ஆப்ரேட்டர் வந்து அடிஷன். ஓகே. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படி டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து ஹோமோமார்பிசமா இருக்குமா அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னா இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில உள்ள ஆப்ரேட்டர் என்ன? ப்ளஸ். தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஃபங்க்ஷனோட மீனிங் என்ன? என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இங்கே உள்ள இன்புட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ அதை 2ஆல் இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 2 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2y. அப்போ 2xங்கிறது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2yங்கிறது என்ன நமக்கு? எஃப் ஆஃப் ஒய். அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கிடச்சிருச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படிங்கிற கண்டிஷன் கிடச்சிருச்சு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஹோமோமார்பிசம். அடுத்து G is function from set of all non-zero real number to and set contains 1 and -1. ஸோ ஜிங்கிறதும் குரூப்பு, ஜி பாருங்கிறதும் குரூப்பு. ஜியில் உள்ள ஆப்ரேட்டர் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன், ஜி பாரில் உள்ள ஆப்ரேட்டர் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 when x is positive, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 when x is negative. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படி டிஃபைன் பண்ண அப்படின்னாக்கா இது என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹோமோமார்பிசமாக இருக்கும். இதை வந்து கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துகிட்டு டிஃபைன் பண்ணணும். எப்படி? கேஸ் 1 ரெண்டு நம்பருமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு போத் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்னு டிஃபைன் பண்ணணும். அடுத்து கேஸ் 2 அப்படின்னு எடுத்துகிட்டு போத் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்னு டிஃபைன் பண்ணணும். அப்புறம் ஒன்று பாசிட்டிவ் அனதர் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு டிஃபைன் பண்ணணும். எல்லா கேஸும் இதில் ஈஸியாக கொண்டு வரலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். போத் ஆர் பாசிட்டிவ்னா எப்படி இருக்கும், போத் ஆர் நெகட்டிவ்னா எப்படி இருக்கும்னு செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஜிங்கிறது இசட் பிளஸ். ஜி பார்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? குரூப் ஆஃப் இன்டிஜர் மாடுலோ என். அப்போ இன்டிஜர் மாடுலோ என் ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ஜி பார் என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா ஜி பார் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் 0 1 2 3 4 அவ்வளோதான். அடிஷன் மாடுலோனாக்கா 0 வந்துக்கும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் மாடுலோனாக்கா என்ன வராது? 0 வராது. இஃப் எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு ஜி பார். ஃபங்க்ஷன் அப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிவிஷன் பை எக்ஸ். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்து ஜி டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர் வித் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் குரூப். ஜி பார் வந்து என்னன்னு கேட்டினாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் வித் யூஷுவல் அடிஷன். நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு ஜி பார் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு தி பேஸ் 10 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து ஹோமோமார்பிசமா அப்படின்னு கேட்டினாக்கா ஹோமோமார்பிசம். காரணம்
ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்ன டிஃபைன் பண்ணணும்? we have to prove f of xy is equal to f of x into f of y. ஸோ f of xy என்ன அர்த்தம்? இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு log based கண்டுபிடிக்கணும். அப்போ xyனாக்கா அதுக்கு log based கண்டுபிடிச்சிட்டேன். இது லாகிரிதம்க்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா? log mn அப்படின்னாக்கா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டினாக்கா log m plus log n அப்படின்னு எழுதிக்கலாம். அதனால பிரித்து எழுதிட்டேன். ஸோ log x to the base 10ங்கிறது f of x, log x to the base 10, log y to the base 10 அப்படிங்கிறது f of y. ஆப்ரேட்டர் வந்து அடிஷன் வந்து ஜி பார்ல உள்ளது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே டாட் வந்து என்ன அது செகண்டில் உள்ளதுன்னு அர்த்தம். அப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இட் இஸ் ஏ ஹோமோமார்பிசம். அடுத்து டொமைன் வந்து மேட்ரிசஸ் வச்சுக்கிட்டு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியுமா? G be the group of all 2x2 real matrices such that AD minus BC not equal to 0. இது சிம்பிளா சொல்லணும்னாக்கா set of all 2x2 non-singular matrices whose entries are real number அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? under matrix multiplication. ஆபரேட்டர் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதான் டொமைன். G bar என்ன? group of all non-zero real number. ஜீரோ இல்லாத ரியல் நம்பர்ஸ் அதான் G bar. சரிங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை நான் வேறு மாதிரி சொல்லட்டுமா? எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு ஜி பார் அண்ட் ஜிங்கிறது செட் ஆஃப் ஆல் 2x2 நான் சிங்குலர் மேட்ரிசஸ். இன்னும் சொல்லணும்னாக்கா ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ஏ சச் த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இங்கே ஏங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏபிசிடி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்லலாமா? இதுதான் ஜி. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது மேட்ரிக்ஸாக இருக்கும். அதோட இமேஜ் வந்து என்ன டிஃபைன் பண்ணினாக்கா அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கணும். வேறு எதுவும் கிடையாது. அதான் ஏடி எஃப் ஆஃப் ஏபிசிடி அப்படிங்கிறது அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ. இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஃப் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது என்னது? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபியா? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது. என்னது? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி. ஸோ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறத எஃப் ஆஃப் ஏ வந்து அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூக்கு அசோசியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எஃப் ஆஃப் ஏ, டிட்டர்மெண்ட் ஆஃப் பி அப்படிங்கிறது எஃப் ஆஃப் பி. அப்போ என்ன கண்டிஷன் நமக்கு கிடச்சிருச்சு? எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷன் கிடச்சிருச்சு. ஸோ செட் ஆஃப் ஆல் 2x2 நான் சிங்குலர் மேட்ரிசஸ் அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூக்கு அசோசியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனாக இருக்கும். மோர் ஓவர் இட் இஸ் ஏ onto homomorphism function. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா சப்போஸ் ஜி இஸ் ஏ குரூப், என்னங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன்? நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. தென் டிஃபைன் ஏ மேப்பிங் பை ஃப்ரம் ஜி டு ஜி ஓவர் என். ஜியிலேருந்து ஜி ஓவர் எண்ணுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஜிங்கிறது கிவன் குரூப்பு, ஜி ஓவர் எண்ணுங்கிறது அந்த குரூப்புக்கோட கரஸ்பாண்டிங் கோஷன் குரூப். சரிங்களா? அந்த கோஷன் குரூப்பில் உள்ளதெல்லாம் செட்டு நமக்கு தெரியும். ஸோ ஜியில் ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா அந்த எலமெண்ட்டை எதுக்கு நான் அசோசியேட் பண்ணுறேன்னாக்கா அதோட அந்த நார்மல் சப் குரூப்போட ரைட் கோசெட்டுக்கு அசோசியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஹோமோமார்பிசமாக இருக்கும். ரெண்டாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஹோமோமார்பிசமாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஆன் டு ஹோமோமார்பிசமாக இருக்கும். சில புக்கில் வந்து இந்த ஹோமோமார்பிசத்துக்கு பேரே கூட கொடுத்துருப்பாங்க. எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு g over n defined by f of x is equal to nx அப்படிங்கிறது ஒரு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன். அண்ட் திஸ் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்சோ கால்டு நேச்சுரல் ஹோமோமார்பிசம் அப்படிங்கிற மாரி ஒரு அந்த ஹோமோமார்பிசத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு நேம் கொடுக்குறவங்களும் உண்டு. இந்த புக்கில் இல்லை. பை இஸ் ஏ ஹோமோமார்பிசம் ஆஃப் g into g bar the kernel பை. இப்போ ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனையே நான் வந்து இங்கே நேம் என்ன கொடுக்குறேன்னாக்கா பையின்னு கொடுக்குறேன். இங்கே பைங்கிறது ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன். எதுலேருந்து எதுக்கு? ஜிலேருந்து ஜி பாருக்கு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? பை ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். இப்போ கண்டிப்பாக இந்த இதில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து எதாத்துக்கு மேப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும். சரியா? அப்போ இதில் எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் ஜி பாரில் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது? அதாவது இது ஜி, இது ஜி பார். ஜி பாரில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜி பாரில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்கா y1 y2 y3 அப்படின்னு எடுத்துக்கோங்க.
ஜியில் சில எலமெண்ட்ஸ்லாம் ஜி பாரில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும். ஜி பாரில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டை மேப் ஆகும். ஜி பாரில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டை இ பார் எடுத்துக்கங்க. இதில் ஒரு சில எலமெண்ட்ஸ் x1 x2 x3 அப்படின்னு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதில் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து எதுக்கு மேப் ஆகும்னாக்கா கரஸ்பாண்டிங் இந்த ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் ஜி பாருக்கு மேப் ஆகும். ஜியில் எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் ஜி பாரில் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள போடுங்க. அது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கெர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் யூ மீன் பை கெர்னல் ஆஃப் த ஹோமோமார்பிசம்? டொமைன்ல உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் கோடொமைன்ல உள்ள ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு செட்டில் போடுறோம். சரிங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்கு? அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனுக்கு. அண்டர் தி ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் கலெக்ட் தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் டொமைன் whose images are the whose image is the identity element in codomain. அது வந்து கெர்னலா இருக்கும். அந்த அந்த செட்டுக்கு பேரு கெர்னல். முக்கியமா அந்த கெர்னல் வந்து ஜிக்கு ஒரு சப்குரூப்பா இருக்கும். அந்த சப்குரூப் நார்மல் சப்குரூப்பாவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதான் கெர்னல் ஆஃப் ஏ ஹோமோமார்பிசம் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கெர்னல் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த கெர்னல் வந்து கண்டிப்பாக நான் எம்டியாக இருக்கும். கெர்னலில் கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கெர்னல் ஆஃப் ஏ ஹோமோமார்பிசத்துக்கு டொமைனோட ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டொமைனில் ஒரு ஐடென்டி எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா அது வந்து கண்டிப்பாக கோடொமைனில் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகும். ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தான். டொமைனில் ஒரு ஐடென்டி எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா அது வந்து கோடொமைனோட ஐடென்டி எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கெர்னலில் என்ன ஒடியாந்துரும் கேட்டிங்கனாக்கா டொமைனோட ஐடென்டி எலமெண்ட் ஒடியாந்துரும். அதனால கெர்னல் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி வரதுக்கு சான்ஸே கிடையாது. If pi is a homomorphism of G into G bar, what are the properties of pi? ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பை ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இ பார். ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோமார்பிசம் இருந்துச்சுனாக்கா அது டொமைனில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டை கோடொமைனில் உள்ள ஐடென்டி எலமெண்ட்டுக்கு தான் மேப் பண்ணும். வேற எந்த எலமெண்ட்டுக்கும் மேப் பண்ணாது. அடுத்து டொமைனில் ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் எதுக்கு மேப் ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா பை ஆஃப் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸுக்கு மேப் ஆகும். எக்ஸ் இன்வர்ஸுங்கிறது டொமைனோட எக்ஸோட இன்வர்ஸ். பை ஆஃப் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸுங்கிறது பை ஆஃப் எக்ஸுங்கிறது எதில் இருக்கும்னாக்கா கோடமைனில் இருக்கும். அதோட இன்வர்ஸ் தான் பை ஆஃப் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ். ஸோ பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ். If pi is homomorphism of G into G bar with the kernel K, then kernel is normal subgroup of G. முக்கியம். If pi is a homomorphism of G onto G bar with the kernel K, then the set of all inverse images of G bar belongs to G bar under pi in G is given by Kx, where X is any particular inverse image of G bar in G. பைங்கிறது என்னது? ஹோமோமார்பிசம் ஆஃப் G onto G bar. ஜிலேருந்து G பாருக்கு ஹோமோமார்பிசம் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பைன்னு சொல்றோம். அதோட கெர்னல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா K. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ G பார்ல இது G, சரிங்களா? இது G பார். இதுக்குள்ள இருக்கிறது தான் கெர்னல். சரிங்களா? இதுக்குள்ள இருக்கிற ஒரு நார்மல் கெர்னல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கெர்னல் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எதுக்கு மேப் ஆகும்? இந்த கெர்னல் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே ஜி பார்ல உள்ள ஐடென்டி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும். அதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த கெர்னல் வந்து ஜிக்கு என்னவாகவும் இருக்கும்? நார்மல் சப்குரூப்பாகவும் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜியிலேருந்து ஜி பாருக்கு உள்ள ஃபங்க்ஷன் வந்து என்னது? பை. பை இஸ் ஏ ஹோமோமார்பிசம். இப்போ ஜி பார்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஜி பார் தட் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஜி பார். இதுக்கு இன்வர்ஸ் இமேஜ். சரிங்களா? ஜி பார் வந்து ஸ்மால் ஜி பார் வந்து ஜி பார் அப்படிங்கிற குரூப்ல இருக்கும். இதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் எடுத்தீங்கன்னாக்கா அது எங்க ஒடியாரும்னாக்கா ஜிங்கிற குரூப்ல ஒடியாரும். சரிங்களா? அது வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கேங்கிற கெர்னலுக்கு ரைட் கோசெட்டாக இருக்கும். வேற எதுவும் கிடையாது இது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ராவில் உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கடந்த 2 டிஆர்பியில் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கிறதுனால அந்த டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ராவில் என்னென்ன தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு நான் தியரியாக எழுதி கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் கிடையாது.
If pi is one homomorphism of G into G bar, if and only if kernel equal to singleton element E. முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இது கேட்ட கொஸ்டின். ஒரு ஹோமோமார்பிசத்தை வந்து 1-to-1 ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா கர்னல்ல வந்து ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும். அடுத்து ஹோமோமார்பிசம்னு சொல்லிட்டு அது 1-to-1 இருந்தா ஒரு கண்டிஷன் ஒரு பேர் சொல்லுவோம், ஆன்-டு-வா இருந்தா ஒரு பேர் சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் ஒரு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 1-to-1 ஹோமோமார்பிசத்துக்கு பேரு ஐசோமார்பிசம். If pi is a homomorphism from G to G bar in which pi is 1-to-1, then pi is called isomorphism. இப்போ two groups G, G star are said to be isomorphic. Isomorphicனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா isomorphism of G onto G bar. அந்த isomorphism வந்து onto கண்டிஷனையும் satisfy பண்ணுச்சுனாக்கா then the group G and G bar are called isomorphic each other. அதாவது பை அப்படிங்கிறது எதுலேருந்து எதுக்கு ஃபங்க்ஷன்? ஜிலேருந்து ஜி ஸ்டாருக்கு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பை வந்து ஹோமோமார்பிசம், செகண்ட் கண்டிஷன் பை வந்து 1-to-1, தேர்டு கண்டிஷன் பை வந்து ஆன்-டு. 1-to-1 ஆன்-டு மட்டும் இருந்தா அது வந்து ஐசோமார்பிசம். சரிங்களா? 1-to-1 மட்டும் இருந்தா அந்த ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐசோமார்பிசம் சொல்றோம். 1-to-1 அந்த ஹோமோமார்பிசம் வந்து 1-to-1 இருக்குது, ஆன்-டுவாவும் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்றோம்னாக்கா the groups G and G bar are called isomorphic each other. அப்ப ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிக்னு சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு குரூப்புக்கும் 1-to-1 ஆன்-டு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி ஒரு ரெண்டு குரூப்புக்கு வந்து 1-to-1 ஆன்-டு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அது வந்து என்ன ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னது? G is isomorphic to G itself. அடுத்து G is isomorphic to G bar implies G bar is isomorphic to G. இது வந்து ரிஃப்ளெக்சிவ், இது வந்து என்னது? சிமெட்ரி, இது வந்து என்னன்னு கேட்டினாக்கா டிரான்சிட்டிவ். ஸோ ஐசோமார்பிக் கண்டிஷன் வந்து என்ன ரிலேஷனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. A homomorphism pi of G onto G bar with the kernel K pi is an isomorphism of G into G bar if and only if kernel is equal to singleton set element E. ஒரு ஹோமோமார்பிசம் வந்து ஏற்கனவே நம்ம தியரம் இங்கே சொன்னோம். என்ன சொன்னா? கர்னல்ல ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இருந்ததுனாக்கா அதை வந்து என்னன்னு சொன்னோம்? 1-to-1 ஹோமோமார்பிசம் சொன்னோமா? இப்போ 1-to-1 ஹோமோமார்பிசம் தான் பேர் கொடுத்துட்டேனே. 1-to-1 ஹோமோமார்பிசத்துக்கு பேர் என்னன்னு சொன்னாச்சு? ஐசோமார்பிசம் சொல்லியாச்சு. அப்ப கர்னல்ல ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் இருக்குதுனாக்கா அந்த ஹோமோமார்பிசத்தை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஐசோமார்பிசம் சொல்லிக்கலாமா? ஸோ ஏற்கனவே இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு, புதுசு கிடையாது. ஹோமோமார்பிசம் வந்து ஐசோமார்பிசமா மாறணும்னாக்கா கர்னல்ல ஐடென்டி எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். லெட் பை பி எ ஹோமோமார்பிசம் ஆஃப் G onto G bar with kernel K. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம்? கர்னல்ங்கிறது நார்மல் சப் குரூப்னு சொல்லியாச்சு. அப்போ கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்கணும்? நார்மல் சப் குரூப்பா இருக்கணும். அப்ப ஜிங்கிறது குரூப், கேங்கிறது கர்னல்னாக்கா கண்டிப்பா நம்மளால என்ன டிஃபைன் பண்ண முடியும்? கோஷன் குரூப் டிஃபைன் பண்ண முடியும். தென் G அடுத்து என்ன முக்கியமான விஷயம்? தென் the G over K is isomorphic to G bar. அதாவது என்ன அர்த்தம்? G over K லேருந்து G பாருக்கு நம்மளால 1-to-1 ஆன்-டு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். அதுதான். ஸோ there is 1-to-1 correspondence between homomorphic image of G and normal subgroup of G. That's all. இப்போ ஒரு Kங்கிறது கர்னல், சரிங்களா? கர்னல் வந்து என்னது? நார்மல் சப் குரூப். அந்த நார்மல் சப் குரூப்புக்கும் கோஷன் குரூப்புக்கும் 1-to-1 ஆன்-டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. A group is said to be simple if it has no non-trivial homomorphic images. இதோட தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா if it has no non-trivial normal subgroup. That's all. அதாவது ஒரு குரூப்புக்கு வந்து ப்ராப்பர் நார்மல் சப் குரூப்பே இல்லை அப்படின்னாக்கா அந்த குரூப்பை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிம்பிள் குரூப் அப்படின்னு சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. இப்போ காச்சிஸ் தியரம் ஃபார் அபீலியன் குரூப்.
இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம், இல்லை காச்சிஸ் தியரம் ஸ்டேட் அப்படின்னு கேட்டு இந்த தியரியை கேட்கலாம் ஆப்ஷனில். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஜிங்கிறது ஃபைனைட் அபிலியன் குரூப். சரிங்களா? அடுத்து பிங்கிறது ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பர் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுது அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க, தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி ஹூஸ் ஆர்டர் இஸ் பி அப்படின்னு அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜி ஈக்குவல் டு அபிலியன் குரூப்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஜி என்னது? அபிலியன் குரூப். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100ன்னு எடுத்துக்கிறேன். 2 ப்ரைம் நம்பரா? 2 வந்து 100 டிவைட் பண்ணுமா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக ஜியில் ஆர்டர் 2 இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 3 ப்ரைம் நம்பரா? 3 வந்து 100 டிவைட் பண்ணாது. அடுத்து வேற என்ன? 5 ப்ரைம் நம்பரா? 5 வந்து 100 டிவைட் பண்ணுமா அப்படின்னா ஆர்டர் 5 இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் ஜியில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேற என்ன ப்ரைம் நம்பர் 100 டிவைட் பண்ணும் அப்படின்னாக்கா 100ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன பாருங்க, 2 டிவைட் பண்ணாக்கா 50 வரும். அடுத்து திருப்பி 2 டிவைட் பண்ணோம்னாக்கா 25 வரும். அடுத்து 5 5. ஸோ 2 ப்ரைம் மட்டும் தான். ஸோ இந்த தியரத்துலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 100 அப்படின்னா கண்டிப்பா அந்த குரூப்புக்கு ஆர்டர் 2 ஆர்டர் 5 இருக்கிற மாதிரி கண்டிப்பா எலமெண்ட் இருக்கும். அதான் அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஃபைனைட் அபிலியன் குரூப்போட ஆர்டரை வந்து ஒரு ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த ப்ரைம் நம்பர் ஆர்டரா இருக்கிற மாதிரி கண்டிப்பா எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் அந்த ரெஜிஸ்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு அர்த்தம். சைலோஸ் தியரம் ஃபார் அபிலியன் குரூப். ஆக்சுவலாக இது ஒரிஜினல் சைலோஸ் தியரம் அப்படின்னு கிடையாது. சைலோஸ் தியரம் வந்து நானும் அபிலியன் குரூப் மட்டும் தான் இல்லை, எல்லா குரூப்புக்கும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அபிலியன் குரூப்புக்கு சைலோஸ் தியரம்னா என்ன? G is an abelian group of order of G. P is a prime number. எந்த மாதிரி prime number அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா P power alpha வந்து order of G டிவைட் பண்ணணும். P power alpha plus வந்து order of G டிவைட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா then G has a subgroup of order P power alpha. இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டுமா? 100ன்னு எடுத்துக்கிறேன். ஜி வந்து என்ன குரூப்பு செலக்ட் பண்ணிக்க போகிறேன்? அபிலியன் குரூப்னு செலக்ட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து 2 வந்து 100 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். சரி, ஓகே. 2 ஸ்கொயர் 100 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். ஓகே. அடுத்து 2 ஸ்கொயர் 100 டிவைட் பண்ணும். 2 கியூப் 100 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பண்ணாது. அப்போ என்ன அர்த்தம்? பி ஸ்கொயர் டிவைட்ஸ் 100, பி கியூப் டசன்ட் டிவைட்ஸ் 100 அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க? there exists a subgroup of order p power alpha அப்படின்னாக்கா ஆர்டர் ஆஃப் வச்சு 2 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி ஒரு சப்குரூப் வரும். அவ்வளோதான். இட் ஹேஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 4. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் என்ன? பி பவர் ஆல்ஃபா வந்து பிங்கிறது ப்ரைம் நம்பர். பி பவர் ஆல்ஃபா வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணணும். பி பவர் ஆல்ஃபா ப்ளஸ் வந்து குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணக்கூடாது. அப்படின்னாக்கா பி பவர் ஆல்ஃபா ஆர்டராக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு சப்குரூப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் சைலோஸ் தியரம் ஃபார் அபிலியன் குரூப். இது நான் அபிலியன் குரூப்புக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். பின்னாடி அது பார்க்க போகிறோம். If G is abelian group of order of G and P power alpha divides order of G and P power alpha plus 1 doesn't divides order of G, there is a unique subgroup of G of order P power alpha. இதில் வந்து அபிலியனுக்கு ஏன் இங்கே தனியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எடுத்துக்கிட்ட குரூப் வந்து அபிலியன் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பி பவர் ஆல்ஃபா எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சப்குரூப் சொல்கிறோம் இல்லையா, அது எத்தனை சப்குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு சப்குரூப் மட்டும்தான் இருக்கும். அபிலியனுக்கு இது பொருந்தும். சரிங்களா? சைலோஸ் தியரம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டேன். சைலோஸ் தியரம் ஹோல்ஸ் ஃபார் ஆல் ஃபைனைட்ஸ் குரூப். இதுதான் சைலோஸ் தியரம். இது வந்து எல்லா அபிலியன் குரூப்பு தான் கிடையாது, நான் அபிலியன் குரூப்பும் பொருந்தும். அபிலியனுக்கு சொன்னது காரணம் அந்த மாதிரி பி பவர் ஆல்ஃபா ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த சப்குரூப் வந்து ஒரே ஒரு சப்குரூப் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா அபிலியன் தான் முடியும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. யூனிக்னஸ் டஸ் நாட் கேரி ஓவர் டு நான் அபிலியன் குரூப். ஸோ யூனிக் சைலோ சப் குரூப் இருக்குது. எதுக்கெல்லாம் யூனிக் சைலோ சப் குரூப் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அபிலியன் குரூப் தான் வரும். இதில் எது
சைலோ சப் குரூப்னா என்ன அப்படின்னாக்கா நம்ம சைலோஸ்க்கே வரல. அந்த பி4 ஆல்ஃபா உள்ள சப் குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த சப் குரூப்க்கு பேரு தான் சைலோ சப் குரூப், வேற எதுவும் கிடையாது. பி4 ஆல்ஃபா வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணணும். பி4 ஆல்ஃபா பிளஸ் ஒன் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ண கூடாது. அப்ப அந்த பி4 ஆல்ஃபா எலமெண்ட்ஸ் உள்ள சப் குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த சப் குரூப்க்கு பேரு சைலோ சப் குரூப்.